அதிகமாக காட்டுவோம்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட, நம்ம நெருக்கமானவங்க கிட்ட, நம்ம உரிமையானவங்க கிட்ட தான் நம்ம கோவத்த காட்டுவோம். நமக்கு எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் சரிங்க, யாருன்னே தெரியாது. நம்மக்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு தன்மையா தான் பதில் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க, ஒரு விலாசம் கேட்குறாங்க, ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட ரொம்ப தன்மையா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நகர்ந்து வருவோம். ஆனா, நமக்கு சொந்தமானவங்க கிட்ட தான் நம்ம அதிகமா கோவத்த காட்டுவோம். அதுவும் நம்ம அப்பா. நமக்கு அப்பா அவரு. நம்ம அவர் குழந்தைன்னா, ஒரு பொருள் நம்ம கேட்குறோன்னா, ரொம்ப உரிமையா கேட்போம். ரொம்ப கோவமா அவர்ட்ட தான் நம்ம காட்டுவோம். அவர் தாங்க நம்ம முருகர் தந்தை. அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்ருக்கோம். அழுதுட்ருக்கோம். பாரு என் கண்ண பாரு! நான் எவ்வளோ அழுதுட்ருக்கேன். உன்கிட்ட எல்லாமே குடுக்க முடியும்ல. எல்லாமே உன்கூட இருக்கு. அப்ப ஏன் நீ குடுக்க மாட்டேன்ற? இவ்வளோ உரிமையா நான் கேட்குறேன் உன்கிட்ட. நீ குடுத்து தான் ஆவணும்.